ஹாய் ஆல் யாஸ்மனோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 21. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து வீடியோ போடல. ஏன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா வெயிட்டே லாஸ் ஆகலை, அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு. எல்லா மிஸ்டேக்கும் அருண் மேலே தான். அவங்க ஒழுங்காகவே வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணலை. நான் கொடுக்குற ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஆனால் இடையில கடையில் எதுவும் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதால வெயிட் வந்து அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த 30 days கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இவங்களை வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 days நல்லா தான் ஃபாலோ பண்ணாங்க கன்யூஸாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் அப்பப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் வந்து அப்படி ஸ்டெக் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அது கூட ஸ்வீட் கார்ன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரா ரைஸ், அது கூட பன்னீர், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் இதெல்லாம் லைட்டாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருந்தோம், உப்பு பெப்பர் சேர்த்து. அது கூட கொஞ்சமாக கேரட், தக்காளி வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. டின்னருக்கு அருண் வீட்டுக்கு வரதுக்கு 10:15 கிட்ட ஆகிடுச்சு. டின்னர் சாப்பிட்றதுக்கு 10:30 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி முட்டை பொரியல், 2 சப்பாத்தி, அது கூட கொஞ்சமாக பொரியல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கடையில். நிறைய சுண்டல், இந்த மாதிரி வெஜிடபிள் பொரியல்லாம் விற்பாங்க ஹெல்த்தியாக. ஸோ அதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு.